நம்முடைய சீமான் வந்து அவர் எடுத்துட்டு எதிரி அணி பாஜக அணிகளை சேர்க்கறதுல தான் திமுக ஊடகங்களும் திமுக ஐடிவிக்கும் வேலை செய்யுது. அண்ணனும் அப்படிதான் வேலை செய்யறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இது பெருசா நம்ம பார்க்க வேண்டியது. அப்புறம் மறுநாள் ரஜினிகாந்த் வந்து பிறகு சங்கினா வந்து பக தோழர்னு சொல்லி திருமாவளவன் என்னைக்காவது வந்து பேசியிருக்காரா? திமுக வந்து நேரடியா எதிர்க்காது. அதுக்கு சில கட்சிகள் வச்சிருப்பாங்க கூட, கூட்டணி கட்சி. சீமான் கிட்ட அப்படி கூட்டணி கட்சிகள் யாரும் வைக்கல. அவர் எது இருந்தாலும் அவர் தான் அடிப்பார். புரியுதுங்களா? இதுதான் வித்தியாசம். திமுக வந்து நோண்டி விட்டு அடுத்தவனை பேச வச்சு அதுல குளிர் காயக்கூடிய கட்சி அது. சீமான் அவர்கள் மட்டும் தனியா போய் சந்திச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரவீந்திரன் துரைசாமியை உடன் அழைத்து போன காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் அவர்கள் புதுசா அவரே தனக்கு தானே ஒரு பட்டத்தை சூட்டிக்கிட்டாங்க. சொன்னவாங்க உங்களை கூப்பிட்டமா வாயா 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 நிக்க வேண்டியதானே? அது எங்க இஷ்டம். நீங்க யாரு சொல்றது? மக்கள், தமிழக மக்கள் யாரு அதை சொல்றதுக்கு? நாங்க கூட்டணி இங்க பாருங்க. சீமான் சொல்றாருல தனிச்சு இல்லைங்க. அவர் என்ன சொல்றது? குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய திரு தடா ரஹீம் அவர்களும், மேலும் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். திரு தடா ரஹீம் சார், நீங்க அவ்வப்போது உங்களுடைய கருத்துக்களை நீங்க வெளிப்படுத்துவீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவான பல கருத்துக்களையும் நீங்க வந்து கடந்த காலங்களில் நீங்க பேசி வந்திருக்கீங்க. சீமான் அவர்களும் இந்த வகுப்புவாத சக்திகளுக்கு, பாசிச சக்திகளுக்கு அவர் எதிர்த்து குரல் கொடுத்து வருகிறார். அவரை வந்து சங்கி என்று முத்திரை குத்துவது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை யாரெல்லாம் விமர்சனம் செய்கிறார்களோ அதை வந்து இழிவுபடுத்துறதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி சங்கிங்கிற ஒரு முத்திரை குத்துறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை போன்ற பல தலைவர்கள் பேசிட்டு வர்றாங்க ஊடகங்கள். இப்ப என்ன கேள்வினா, சீமான் அவர்கள் கடந்த காலகட்டத்திலே ரஜினி அவர்களை வந்து கடுமையான ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தார். அவர் ஒரு தமிழர் அல்லாதவர், அவர் எப்படி இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு சொல்லி கடுமையான விமர்சனங்கள் அவர் மட்டுமல்லாது அவரோட கட்சி நிர்வாகிகளும் தனிப்பட்ட ரீதியில் கூட திரு ரஜினி அவர்களை வந்து கடுமையாக குற்றம் சாட்டினார்கள். அவர் அரசியலுக்கு வரவில்லை, வர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது காரணத்தினுடைய கட்டாயத்தினுடைய எதிரொலியாக. இப்போது சீமான் அவர்கள் சந்தித்திருக்கிறார். கூட உடன் இருந்தவர் தான் ஒரு மிக பெரும் சர்ச்சைக்கு உள்ளாக்கி இருக்கிறது திரு ரவீந்திரன் துரைசாமி. அவர்களும் அந்த உடன் இருந்த நம்ம ஒரு காட்சிகளை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதன் மூலியமா வந்து சீமான் அவர்கள் மீது ஒரு சங்கிக்கிற ஒரு குத்தப்படுது. எப்படி பாக்குறீங்க? இது வந்து திமுக ஐடிவிங்கும் திமுக ஊடகங்கள் தான் இப்படி வந்து பிரச்சாரம் செய்யறாங்க. தனியார் பத்திரிகை ஜூனியர் விகடன் சேர்த்து சொல்றீங்களா? ஜூனியர் விகடன் கூட இப்போ ஊடகங்கள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா திமுக கட்டுப்பாடுல இருக்கு. ஏன்னா அரசு விளம்பரங்கள் நமக்கு கிடைக்கும், அதனால நமக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக ஊடகங்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா தான் இயங்கும். அதுலயும் திமுக ஊடகம் என்பது அதிகப்படியா வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க அந்த சுமங்கலி கேபிள் கனெக்ஷன் அவங்க கட்டுப்பாடுல இருக்கு. யாராவது ஒருத்தர் இதே மாதிரி அரசுக்கு எதிராக செய்தி வெளியிட்டாங்கன்னு சொன்னா அவங்க சேனல்ல வந்து நீங்க தேடணும், எத்தனையாவது சேனல்ல இந்த நியூஸ் இருக்குன்றது தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அதனால என்ன பண்றாங்கன்னா, சரி ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அப்படியே காய் நகர்த்துறது தான் அவங்க இருக்காங்க. என்ன பெரிய அளவுக்கு அவங்க நடத்துறாங்க இல்லையா? அவங்க மாச சம்பளம் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும். அவங்க பெரிய கார்பரேட்டுகள். அதனால வந்து திமுக ஆதரவாகவே செயல்படுறாங்க. அவங்க வந்து இதை வந்து என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டுல திமுக பாஜக, திமுக அதுக்கு மாற்றா பாஜக இருக்கணும். இதுதான் திமுக விரும்புது. திமுக விரும்புறது வந்து ஒண்ணு திமுக அணியா இருக்கணும், இல்ல பாஜக அணியா இருக்கணும். மூன்றாவது நாலாவது அப்படின்னு இருந்ததுன்னா அது நமக்கு மிகப்பெரிய பாதிப்புன்னு திமுக உணர்ந்து இருக்கு. அதனாலதான் பாருங்க, நீங்க வலுக்கட்டாயமா எடப்பாடி எடுத்து போய் பாஜக கூட சேர்க்கிற விஷயத்திலும் பாருங்க தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வருது. நம்முடைய சீமான் வந்து அவர் எடுத்து போய் எதிரி அணி பாஜக அணிகளை சேர்க்கறதுல தான் திமுக ஊடகங்களும் திமுக ஐடிவிக்கும் வேலை செய்யுது. அண்ணனும் அப்படிதான் வேலை செய்யறாங்க. வேற ஒண்ணும் இல்லை. இது பெருசா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. அந்த அடிப்படையில் தான் ரஜினியுடைய சந்திப்பு முகாந்திரத்தோட வந்து ஒப்பிட்டு சொல்றாங்களா? முகாந்திரம் இல்லாம கை காலம் இல்லாம
அவதூற பரப்புறாங்க இப்ப அப்படின்னு. ஒரே ஒரு விஷயம், கோயம்புத்தூர்ல ஒரு செய்தியாளர் சந்திப்புல வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. வருகின்ற 26 சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி நீங்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. யார்கிட்ட? எடப்பாடி கிட்ட கேட்கறாங்க. அவர் என்ன சொல்றாரு, இது இப்ப எங்க இந்த கூட்டணி பத்தி எல்லாம் பேசுறீங்க, தேர்தல் நேரத்துல தாங்க பேசணும் அதை பத்தின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா அன்னைக்கு திமுக ஆதரவு ஊடகங்கள் எல்லாமே தலைமைச் செய்தி வெளியிட்டது என்னன்னு சொன்னா, பாஜகவுடன் கூட்டணி, எடப்பாடி செய்தியாளர் சந்திப்பு அப்படின்னு சொல்லி போறாங்க. சொன்ன வார்த்தைகள் நீங்க முழுமையா நீங்க வந்து பாருங்க வெளிப்படுத்தாம பாருங்க, தேவையான வார்த்தைகளை மட்டும் நீங்க வந்து சரி நீங்க என்ன முழுமையான தேர்தலுக்கு பிறகு, தேர்தல் நெருங்கிய பிறகு அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் தான். கூட்டணி பற்றி தேர்தல் நெருங்கும் போதுதான் அதை பத்தி பேச முடியும், இப்ப எதுவுமே பேச முடியாதுன்றாரு. புரியுதுங்களா? ஆனா அவர் பாஜக கூட கூட்டணின்னு சொன்னார். அவரு அதாவது செய்தியாளர் கேட்கிற கேள்விக்குதான் அவரால் பதில் சொல்ல முடியும். இப்ப நம்ம இங்க உட்காந்து பேசுறோம்னு சொன்னா ஒரு வடிவத்தை ஏற்படுத்திட்டு நம்ம பேசலாம். ஒரு அவசர அவசரமா ஒரு செய்தியாளர் சந்திப்பு போது அவங்களுக்கு ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு, பெரிய கட்சி, அதுல பலவிதமான நெருக்கடிகளுக்கு ஆளாயிருப்பாங்க. அப்போ செய்தியாளர் கேட்கும் போது இந்த செய்தியாளர் இப்படி கேட்பாங்க, இப்படி கேட்டா அப்படிதான் பதில் சொல்ற அளவுக்கு எல்லாம் அவங்களும் இருக்காது. வந்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பாத்துக்கலாம் போங்க அப்படின்ற மாதிரி கூட்டணின்னு சொல்லி அவர் பாஜகன்னு உள்வாங்கினாரா இல்லையா, தேர்தல் நேரத்தில் கூட்டணியை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதை நீங்க ஏன் தலைப்பு செய்த பாஜகவுடன் கூட்டணி அதிமுக என்ன சொன்னா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வச்சுட்டாங்கன்னு சொன்னா திமுகவுக்கு இலவசமா சிறுபான்மை ஓட்டு, முஸ்லீம் ஓட்டெல்லாம் இலவசமா வாங்கலாம். வாங்கிட்டு என்ன பண்ணலாம், அதன் பிறகு அமைச்சர்கள் கொடுக்க வேண்டியது அவசியம் இல்லை. இப்ப சந்திப்பை விட்டு நம்ம வந்துருவோம், டைவர்ட் ஆகி நினைக்கிறேன். சந்திப்பின் பொழுது அதன் பிறகு புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக திரு சீமான் அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். சங்கி என்றால் சக தோழன் என்ற அர்த்தம். இடுமோன கார்த்திக் போன்றவர்கள் என்ன சொல்றாங்க, துளசிதாசர் வந்து தன்னுடைய ராமாயணத்துல சங்கிங்கிற ஒரு அந்த பொருளுக்கு வந்து இந்த மாதிரி சக தோழர் அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அதை வந்து அந்த சமயத்துல ஒரு விளக்கமா கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி அவருடைய நிர்வாகிகள்லாம் இப்படியான விளக்கத்தை கொடுக்குறாங்க. அப்ப புதிய ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்குறாரு. கூட திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்களையும் வந்து உடன் அழைச்சிட்டு போறாரு. இதே ஏற்கனவே பல மேடைகள்ல, பல பகிரங்க விவாத மேடைகள்லயே திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார். அவர் வந்து கன்சிராம் பாணியில, நிதிஷ்குமார் பாணியில வந்து அவர் வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டு இருக்காரு. மேலும் மோடியே திரு சீமான் அவர்களை வந்து சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொமோட் பண்ணுவாரு. அவருக்கு 2029 தான் வந்து மோடிக்கு வந்து இங்க தமிழ்நாட்டினுடைய வேல்யூ எடிஷனு, ஒரு பிராடர் என்டிஏ வந்து உண்டாக்கணும், அதுக்குள்ள அதிமுகவையும் தாவேகாவையும் எல்லாத்தையும் வந்து கொண்டு வரணும், அதுக்கு சீமான் சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து ஒரு நேரேட்டிவை ஊடகங்கள்ல திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் பேசிக்கொண்டு வருகிறார். அதை வலு சேர்க்கும் விதமாகத்தானே இப்போது ரஜினிகாந்த் அவர்கள் சந்திப்பை வந்து பொருத்தி பார்க்க வேண்டியது இருக்கு. நம்ம அதாவது நீங்க சொல்ற மாதிரி ரவீந்திரன் துரைசாமியுடைய பேச்சு வேற. அவர் திடீர்னு இப்பதான் வந்து நம்ம பிரதமர் கிட்ட பேசினேன்னு, உள்துறை அமைச்சர்கிட்ட பேசினேன்னு, அப்புறம் வந்து நான் சொல்லிதான் வாரத்துக்கு 2-3 முறை நான் சீமான் அவர்களோட சேர்ந்து கலந்தாலோசித்து நான் ஆலோசனையும் வழங்குகிறேன்னு சொல்றாரு. யாரும் மறுத்தது கிடையாது, நாம் தமிழர் கட்சியினரும் மறுத்தது கிடையாது. கேளுங்க, நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. அதாவது ரவீந்திரன் துரைசாமி அவரை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரிதான் அவருடைய அந்த டிவி டெபேட்டுகள். ஏன்னு சொன்னா அப்பதான் அவரை வந்து அழைக்கிறாங்க ஊடக விளையாட்டுகள். இப்படி வந்து பேசுவாரு, ஒரு கண்டென்ட் கொடுப்பாரு அப்படின்றதுக்காக தான் அவரை வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே அவரை அடைக்குதுன்னு வச்சுக்கலாம். ஆனா அதை ஒப்பிட்டு நீங்க சீமானம் வந்து சங்கி, நான் என்ன சொல்றேன், இன்றைய நிலையில வந்து நாம் தமிழர் கட்சி அப்படி ஒரு நிலை எடுத்ததுன்னு சொன்னா அது வந்து இப்ப மலை மேல ஏறதுக்கு நிலைச்சு பள்ளத்துல ஏறதுக்கு சமமான ஒரு செயல். இன்னும் ரொம்ப தெளிவா, ரொம்ப சிறுபிள்ளைக்கு புரியக்கூடிய அளவு கூட நான் ஒரு வாதம் முன்வைக்கிறேன். திரு சீமான் அவர்கள் மத்தியில ஒரு பிரஸ் மீட் ஒன்று நடத்தப்படுது. அந்த பிரஸ் மீட்ல ஒரு பெரிய தலைப்பாகை கூட சீமான் அவர்கள் கட்டியிருப்பார். அது ஒரு புரிதலுக்காக சொல்றேன். அந்த பிரஸ் மீட்ல திரு சீமான் அவர்கள் வெளிப்படையா சொல்றாரு, பாரதிய ஜனதா கட்சி ஒரு தமிழரை பிரதமர் ஆக்கிட்டு போட்டோம், எங்க அக்கா தமிழிசையோ எங்க அண்ணா பொன்னாரையோ ஆக்கிட்டு போங்க, நான் பாரதிய ஜனதாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை நான் வழங்க தயாராக முன்வருகிறேன் அப்படின்னு சொல்லி திரு சீமான் அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல பதிவு செய்யறாரு. அப்போ அவருக்கு கருத்தியலோ சித்தாந்தமோ முன்னிலை அல்ல, மாறாக ஒரு தமிழர் அந்த பதவிக்கு வந்துட்டா போதும் அப்படின்ற ஒரு லட்சியம் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நீங்க அதான் சொல்றேன், அதாவது செய்தியாளருக்கு மத்தியில பேசுற விஷயமும் அவங்களுடைய கொள்கை கோட்பாடும் பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஒரு லாஜிக்கா பேசுற விஷயங்களை வந்து நீங்க அதை கருத்தாவோ அல்ல அந்த கட்சியினுடைய கொள்கையாவோ பேசக்கூடாது. லாஜிக்கா வந்து இப்படி செஞ்சா இப்படி செய்வாங்களா, செய்ய மாட்டாங்க
அப்படின்றதுக்காக, அதாவது அதை எப்படின்னு சொன்னா பாஜக RSS சித்தாந்தங்கள் வந்து ஒரு தமிழனை எக்காரணம் கொண்டு அவங்க தலைமைத்துவத்துக்கு கொண்டு வர மாட்டாங்கன்றத அப்படி சொல்றதை விட, ஒரு தமிழர் பிரதமராக வந்தாலும் கூட பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒருவர் அண்ணாமலையோ பொன்னார் அவர்களோ தமிழிசை அவர்களோ பிரதமராக வந்தாலும் கூட அவர் யாரால் இயக்கப்படுவார்? சிறு பிள்ளைக்கு கூட தெரியும், RSS ஆல் இயக்கப்படுவார். அவர் RSS ஆல் ஒவ்வொரு செயல்களும் தீர்மானிக்கப்படும். அதுதான் என்ன சொல்ல வரப்பலன்னா, முக்கியமா அதுதான் அப்படி என்ன சொல்ல வரப்பலன்னு சொன்னீங்கன்னா, அந்த நிலைக்கு பாஜகவா RSS எடுக்காது. தமிழுக்கும் சமஸ்கிருதத்துக்கும் எதிரான போர்கள் வந்து பல நடந்திருக்கு. அந்த அடிப்படையில தான் அவர் என்ன பண்றாரு, லாஜிக்கா அந்த கொஸ்டினை முன்வைக்கிறார். நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா, அதுவே அவருடைய கருத்தியலா மனசுல உள்வாங்கிட்டு என்கிட்ட கேள்வி எழுப்புறீங்க. லாஜிக்கா நிச்சயம் இருக்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா ஒரு தமிழ் சித்தாந்தத்தை இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆதரவு கேட்டவர் தானே அவரு. தமிழ் செல்வனுக்கு போய் ஆதரவு கேட்டவர் தானே. எந்த தமிழ் செல்வனுக்கு? மும்பைல, மகாராஷ்டிரால மும்பைல தமிழ் செல்வனுக்கு என்ன காரணம் சொன்னார் அவரு? அவர் தமிழர், அவர் தமிழர், அங்கு உள்ள வாழக்கூடிய தமிழர்களுக்கு அரணாக இருப்பார், ஆகையினாலே நாங்கள் ஆதரவு தேர்றோம் தானே சொன்னாரு. அதே மனித குல விரோதி தானே. அதே மாதிரி நீங்க அப்படி அரசியல், தெளிவான அரசியல் பேசணும்னு சொன்னீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியதா இருக்கும். திமுகவா இருக்கு, ஏன் விடுதலை சிறுத்தை கூட பாஜக திமுக கூட்டணி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை அங்கம் வகிச்சு இருக்காங்க. அப்படின்றதுக்காக அப்போ அங்கம் வகிக்கும் போது அதே விடுதலை சிறுத்தை கட்சி பாஜகவுக்கு ஆதரவும் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க பல இடங்கள்ல. இப்ப அதெல்லாம் எடுத்து போட்டு நம்ம வந்து அன்னைக்கு நீங்க இப்படி பேசுனீங்கன்னு சொல்லி இன்னைக்கு திமுக அண்ணன் கிட்ட நீங்க அந்த கேள்வி எழுப்ப முடியுமா? அது ஒவ்வொரு, ஏன்னா அரசியல் தெளிவான ஸ்டாண்ட் இருக்காரு. இல்ல அரசியல் மாதிரி நேத்து சங்கின்னு சொல்லிட்டு செருப்பை தூக்கி காமிச்சிட்டு அப்புறம் மறுநாள் என்ன ஸ்டாண்ட்ல ரஜினிகாந்த் சந்திச்சுட்டு வந்த பிறகு சங்கினா வந்து சக தோழர்னு சொல்லி திருமாவளவன் என்னைக்காவது வந்து பேசியிருக்காரா? நீங்க அவரோட ஒப்பிடுறீங்களே. சங்கி அப்படின்ற வார்த்தை வந்து திருமாவளவன் இது நாம் தமிழ் கட்சி உணராம இருக்காப்ல. ஏன்னு சொன்னா சமீபத்துல கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய அந்த MLA வானதி சீனிவாசன் வந்து சங்கி என்ற நண்பன் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் தான் இவர் உருவாங்கிட்டு பேசுறாரு. சங்கி என்ற சங்க அப்படின்னு சொன்னாவே கூட்டம், இப்படி இந்த லீக்குன்னு வைப்பாங்க முஸ்லீம் எல்லாம். அதே மாதிரி சங்கு அப்படின்னு சொன்னா அது ஒரு கூட்டம், குழு 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 அப்படின்னு சொல்றது. சங்கி என்றால் இருங்க, சங்கி என்றால் அடமன்ட்டு, அவங்கிட்ட பேசாத, அவன் ஒரு சங்கிடா அப்படின்னு சொல்லி வட இந்தியாவில் வழக்கு சொல்லா இருக்கக்கூடிய சொல் வந்து அவங்ககிட்ட பேசுற ஒரே சங்கிடாம அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி. ஆனா அதை வந்து சீமான் வந்து தவறா உள் வாங்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு. அதை மட்டும் நீங்க பிடிச்சுக்கிட்டு ஒரே ஆட்டிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நானா சொல்றேன், சங்கீத்தனம், அவர் ரஜினியை சந்திச்சு சங்கீத்தனம் என்றால் ரஜினி, இதே ரஜினி திமுகவுடைய விழாக்கள்ல உட்காந்து கலைஞர் ரஜினி அவர்களை வந்து விமர்சனம் பண்ணல. இன்னும் சொல்ல போனா அவர் நான் அரசியலுக்கு வருகிறேன் அப்படின்னு சொல்லி அறிவித்த பிறகு மறுநாளே முரசொலியிலே கட்டுரை வந்தது. அந்த கட்டுரைக்கு வருத்தம் தெரிவித்தது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன வருத்தம் தெரிவிச்சு? இந்த இது வந்து தவறுதலாக வந்து இந்த கட்டுரை வந்து விட்டது, அவரை வந்து நம்ம விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வழங்கப்பட்டது காரியகர்த்தாக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தால். அதாவது திமுக வந்து நேரடியா எதிர்க்காது, அதுக்கு சில கட்சிகள் வச்சிருப்பாங்க கூட, கூட்டணி கட்சிகள். சீமான் கிட்ட அப்படி கூட்டணி கட்சிகள் யாரும் வைக்கல. அவர் எது இருந்தாலும் அவர் சொல் அவர் தான் அடிப்பார், புரியுதுங்களா? இதுதான் வித்தியாசம். திமுக வந்து நோண்டி விட்டு அடுத்தவனை பேச வச்சு அதுல குளிர் காயக்கூடிய கட்சி அது. ஏன்னா இப்போ ஜெயலலிதா மீது ஒரு குற்றம் இருக்கு, அதாவது அவங்க ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உடனே திமுக நடவடிக்கை எடுக்கல. அதாவது வைகோவை நடைப்பயணம் ஊழலுக்கு எதிராக நடைப்பயணம் ஓட விட்டாங்க. அதன் பிறகு தன்னுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஊழலுக்கு எதிராக அங்கங்க போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ண வச்சாங்க. ஏன் திமுக நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் எல்லாம் பேச வச்சு அதன் பிறகு நடவடிக்கை கேட்டா நாங்க இது பண்ணல, மக்களுடைய எதிர்கட்சிகளுடைய நெருக்குதலால நாங்க இந்த நடவடிக்கை எடுத்திருக்கோம். நேரடியா போய் எடுத்தாங்கன்னு சொன்னா இது அரசியல் பழிவாங்கும் செயல் அப்படின்னு சொல்லி அதிமுக தரப்புல சொல்லிடுவாங்கன்றதுக்காக இப்படி ஒரு சூழ்ச்சிகரமான அரசியல் வேற யாருமே செய்ய மாட்டாங்க, திமுக மட்டும் செய்வாங்க. ஏன்னா திமுகவுக்கு சூழ்ச்சி என்பது அவங்க ரத்தத்துல ஊர்னது, அவங்க அதுல PhD முடிச்சிருக்காங்க. திரு அமைச்சர் ஐயா, அண்ணன் சீமான் அவர்கள் மீது உங்களோட திராவிட சித்தாந்த உடையவர்கள், குறிப்பா திமுக ஆதரவாளர்கள் தொடர்ந்து சங்கிங்கிற முத்திரை வந்து ரஜினி அவர்கள் சந்திப்புக்கு பிறகு வந்து குத்தப்படுது. ஆனா நீங்க உங்களுடைய கல்யாண வீடா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், ரஜினிகாந்த் அவர்களை முன்னிலை வச்சுதான் நீங்க வந்து நடத்துறீங்க.
அப்போ உங்களுக்கு ஒரு நிலைப்பாடு, சீமான் உங்களுக்கு நிலைப்பாடா? அவர் ஒரு மரியாதை நிமித்தமாக ஒரு சூப்பர் ஸ்டாரா இருக்கிறாரு, அவர் சந்திக்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கு? இதே ரவீந்திர துரைசாமி அவர்களை பற்றி திரு தடா ரஹீம் அவர்களிடம் நான் இந்த கேள்வியை முன்வைத்திருந்தேன். ஆனால் அதே ரவீந்திர துரைசாமி அவர்கள் தமிழ்நாட்டிலேயே ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ் என்ற அந்த சொல்லாக்கத்தை பட்டி தொட்டி எங்கும் ரீச் பண்ணதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு உண்டு. சோ அப்போ அதே ரவீந்திர துரைசாமி அவர்கள் திமுகவையும் ஒரு மாணவராகவே புகழ்ச்சி செஞ்சிருக்காரு. திமுகவுக்கும் RSSக்கும் சங் பரிவாருக்கும் ஒரு தொடர்பு லிங்க் இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த வாதம் சரியா? எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இவர் திரு ரவீந்திரன் துரைசாமி உடன் போனதுனாலதான் இந்த வார்த்தை வந்துச்சு வெளியில. சீமான் அவர்கள் மட்டும் தனியா போய் சந்திச்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. ரவீந்திரன் துரைசாமியை உடன் அழைத்து போன காரணத்தினாலதான் இந்த பிரச்சனை வந்துச்சு. சரியா? ரெண்டாவது, இதெல்லாம் பழைய கதை, இதெல்லாம் பேசி முடிச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. இப்ப புதுசா சூப்பர் ஸ்டார், அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான். ஆமா, சீமான் என்னத்துக்கு நம்மளே சொல்லுவோம், நம்ம கூப்பிடுவோம்யா அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் அவர்கள்னு புதுசா அவரே தனக்கு தானே ஒரு பட்டத்தை சூட்டிக்கிட்டாரு. நம்ம அதை ஆதரிப்போம். தளபதினு யார் பட்டத்தை சூட்டினது? தளபதினு யார் பட்டத்தை சூட்டினது? தொண்டர்கள் எந்த படைக்கு தளபதியா இருந்து இவர் வழி நடத்தினாரு? அவர் இளைஞரணிக்கு அந்த கூட்டு தலைவரா இருந்தாரு, இளைஞரணி தலைவரா இருந்தாரு. இளைஞரணி தலைவரா இருக்கும்போது அவங்க எல்லாமே தளபதி தளபதினு. சின்னவர்னா வயசுல சின்னவர், இளையவர்ங்கிறதுனால சின்னவர்னு சொல்றாங்க. அவரெல்லாம் சூட்டல இல்ல. சின்னவர்னா நான் பேசுறேன்னா உதயநிதினு பேசுவேன். எப்படி பேசுறாரு அவரு? திரையுலக அண்ணன் உதயநிதின்றாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அரசியல்ல எல்லாமே சகஜம். இது அரசியல், அவியல் கிடையாது. அப்ப சீமான விஷயமே சகஜம் போங்க. சீமான நான் ஒன்னும் தவறா சொல்லலையே, நான் தான் சொல்றேன் அரசியல் சூப்பர் ஸ்டார் சீமான் அப்படிங்கிற நையாண்டி பண்ற மாதிரி இருக்கேங்க. நையாண்டி பண்ற மாதிரி இருக்கேன். நான் சொன்னாக்க உங்களுக்கு நையாண்டி மாப்பிள்ளைட்டு போய் கேளுமையா. நான் சொன்னா அதை சொல்ல. அவர் ஒரு கேள்வி, நல்ல கேள்வி வச்சாரு, அதுக்கு நீங்க பதிலே இல்லாம மாறி சூப்பர் ஸ்டார் விஷயத்துக்கு வரீங்க. நான் கேக்குறேன், ரவீந்திரன் துரைசாமி இன்னைக்கு அப்படின்ற இடத்துல ஸ்டாலின் எடுத்த இந்த முன்னெடுப்பு, தமிழகத்தில் எடுத்த முன்னெடுப்பு இன்னைக்கு இந்தியா முழுக்க பாஜக பின்பற்றுதுன்னு சொல்றாரு. என்னன்னு சொன்னா, இந்த 1000 ரூபாய் இந்த பெண்கள் இது விஷயத்தை முதல் கொண்டு மகாராஷ்டிரா தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குன்னா ஸ்டாலினுடைய சித்தாந்தம் தான் பாஜக கையாண்டது அப்படின்னு சொல்றாரு. அப்போ உண்மையை சொல்றாரு அவரு. அப்போ பாஜக திமுக கள்ள உறவா? கர்நாடகால நடந்துச்சு, ஆந்திரால நடந்துச்சு, இப்ப மகாராஷ்டிரால நடந்திருக்கு. இதெல்லாம் பாக்குறாரு, பார்த்துட்டு அது உண்மையா அவர் சொல்றாரு. ரவீந்திர துரைசாமி சொல்றாரு. அவரு தன்னை நான் சொன்னா நீங்க சொல்ல, அவரு தன்னை RSS சொல்றாரு. அப்படிப்பட்டவரை திமுக ஆரம்பிக்கிறாரு. இங்க பாருங்க, அப்ப திராவிட கொள்கை என்ன? இங்க பாருங்க, RSS என்ன செய்யுதோ அதுக்கு நேர் எதிராக செய்யறதுதான் திராவிட கொள்கை. பெரியார் இருக்கும்போது சொன்னது, RSS ஊடகங்களை எடுத்துக் கொள்ளுங்கள், அது என்ன சொல்லியிருந்தாலும் மக்களுக்கு எதிராக இருக்கும், அதுக்கு எதிராக செயல்படுறது தான் திராவிட கொள்கைன்றது. அப்போ திராவிட மாடல்னு சொல்லிட்டு RSS வாதி வாயில பாராட்டி பெறாங்கன்னு சொன்னா அப்ப இந்த கொள்கை எப்படி இருக்கும்? நாங்க அவரை வாடகைக்கு அமர்த்தல, அவரை பேசுங்கன்னு நாங்க சொல்லல. அவரு ஊடகத்துல உட்காந்து அவருக்கு பேசுறாரு, அவர் உண்மையை சொல்றாரு, அவ்வளவுதான். ரெண்டாவது இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாங்க எக்காரணத்தை முன்னிட்டு யாரையும் வாடகைக்கு அமர்த்தி வாடகை வாயில நாங்க வாழ்த்துக்கள் வாங்க விரும்புறது இல்ல. புரியுதா? நீங்க பேசும்போது ஒரு இடைச்சொல்கள் சொன்னீங்க, இவங்க எல்லாம் கூட்டணி கட்சி வச்சிருப்பாங்க, அவங்கள விட்டு நேரடியா அவங்க களத்துல இறங்க மாட்டாங்க, கூட்டணி கட்சியை விட்டு பேசுவாங்கன்னு. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜனங்களுக்கு எப்பயுமே மாஞ்சா இருக்கு. நாங்க யாருக்கும் எப்பயும் பயப்பட மாட்டோம். காத்தாடி போடுற மாஞ்சா இருக்குது. ஆகையினால நாங்க எதுக்கும் சும்மா இருங்க சார். அந்த மாஞ்சா இல்ல, இங்க இதயத்துல எங்களுக்கு அந்த தைரியம் இருக்கு, அத சொல்றேன். சரியா? இடம் தராமல் கலைஞர் அவர்கள் இதயத்தில் இடம் கொடுப்பது போல கலைஞருடைய வசனத்துக்கு ஏற்ப கலைஞரின் தொண்டன் அந்த அந்த மாஞ்சா இவங்களுக்கு உண்மையில இருந்திருந்ததுன்னா டாக்டர் ராமதாஸ் ஐயா வச்ச குற்றச்சாட்டை அறிக்கைக்கு பதில் சொல்லியிருப்பாங்க.
எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் ராமதாஸுக்கு என்ன சொல்றாங்க? அவருக்கு வேலை வெட்டி இல்ல, அறிக்கையா வெட்டிட்டு இருப்பாருன்னு சொல்றாங்க. எதிர்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு என்ன சொல்றாங்க? அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றாங்க. உங்களுக்கு மாஞ்சா நிறைய இருக்கு, எடுத்து சொல்ல வேண்டியதானே. என்ன மஸ்துக்கு நாங்க பதில் சொல்லணும்? இந்த ஆணவம் முக ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது தினந்தோறும் எந்த ஒரு பெரிய ஒரு இஷ்யூ எல்லாம் ஓடிட்டு இருந்திருக்காது. ஏதேனும் ஒரு 5 நிமிஷம் விஷயத்துக்கெல்லாம் அறிக்கை விடுவாரு. போய சும்மா டிவில பார்த்துதான் 5 நிமிஷம் விஷயத்துக்கெல்லாம் அறிக்கை விடுவாரு. இதுயா ஸ்டெர்லைட்டுக்கு எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் டிவில பார்த்துதான் 13 பேரை சுட்டு கொண்டதை பார்த்தேன்னு சொன்னாரா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் இந்த நாட்டை ஆண்டிருக்காரு. அவர் ஆண்டதை பூரா சரி பண்ணிட்டு சரிங்க, அவர் சரியில்லைன்னு தான் நீங்க வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்களே. நீங்க கொடுங்கல, எங்களுடைய கட்சி தொண்டர்கள், எங்க கட்சியினுடைய மக்கள், எங்களுக்கு 1.5 கோடி மக்கள் இருக்காங்க, அவங்க குடும்பம் இருக்கு, அவங்க ஓட்டு போட்டு தான் நாங்க வந்தோம். உங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் எங்களுக்கு இது ஆணவ பேச்சு இல்லையா? அது உங்க தொண்டர் மட்டும் ஓட்டு போட்டு இருந்தாங்கன்னா எம்எல்ஏ முதல்வர் இல்ல, பாருங்க, எங்க அமைச்சர் இல்ல, எம்எல்ஏ கூட ஆயிருக்க முடியாது. 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கா, 1.5 கோடி தொண்டருடைய குடும்பம் இருக்கு, ஏறக்குறைய 4 கோடி மக்கள் எங்க கூட இருக்காங்க. இந்த 4 கோடி மக்களுடைய வாக்க வாங்கி தான் நாங்க ஜெயிச்சோம். 4 கோடி மக்கள் இருந்தா ஏன் கூட்டணிக்கு போய் அலையறீங்க? நாங்க கூட்டணிக்கு அலையிறோம்னு உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட சொன்னமாங்க, உங்களை கூப்பிட்டோமா? வாயா 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 எல்லாம் நிக்க வேண்டியதானே. அது எங்க இஷ்டம். நீங்க யாரு சொல்றது? மக்கள், தமிழக மக்கள் நீங்க யாரு அதை சொல்றதுக்கு? நாங்க கூட்டணி இங்க பாருங்க, சொல்றாருல தனிச்சு இல்லைங்க. அவர் என்ன சொல்றது? அவர் நின்று அவர் தனிச்சு நிக்கிறாரு, அது அவர் இஷ்டம். அதே மாதிரி தனிச்சு நில்லுங்க. அப்ப நாங்க தனிச்சு நிக்கணும் அவர் சொல்றாருல, நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? 2 கோடி பேர் இருக்காங்கன்றீங்க. 2 கோடி பேர் ஓட்டு போட்டாங்கன்னா முதல்வர் ஆயிடலாம் அவர் இல்லையா? 200 தொகுதிக்கு மேல நீங்க இருக்கு. 2 கோடி பேர் திமுக உண்மையில இருந்திருந்தாங்கன்னா நீங்க ஏன் பார்த்து காங்கிரஸ் கூப்பிட்டு அவ்வளவு சீட்டு கொடுக்குறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்குறீங்க, இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்க ஏன் கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க, நீங்களே தனிச்சே நிக்கலாம்ல. 200 பேர் எம்எல்ஏக்கள். நீங்க என்ன சொன்னீங்க? சீமான் வந்து ஏது தனிச்சு நில்லுங்கன்னு சொல்றாருன்னு சொன்னீங்கல்ல. சீமானுக்கு நான் சவால் விடுறேன், நீங்க கூட்டணிக்கு வாங்க, அவரை வர சொல்லுங்க. அவர் மட்டும் எங்களை தனிச்சு நில்லுன்னு சொல்றாருல்ல, நாங்க சொல்றோம் அவரை கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லுங்க போய் மாப்பிள்ளைகிட்ட. திமுக கூட்டணிக்கா? திமுக கூட்டணிக்குல வேற யாரு கூட வேணாலும் கூட்டணிக்கு போக. திமுக கூட்டணி போறதோட கட்சியை கழிச்சிட்டு போய் வீட்டுல போய் பொண்டாட்டிக்கு புள்ள நல்ல புருஷனாவும் பிள்ளைங்களுக்கு நல்லா அப்பனா வாழ்வாரு. ஐயா, அவர் யாரு கூட கூட்டணி போவாரு, யாரு இப்ப அவருக்கு எடுப்பா இருக்காங்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு தெரியத்தான் செய்யுது. அவர் கூட்டணிக்கு போனாலும் சரி, இல்ல கூட்டணிக்கு போகலைனாலும். ரஜினிகாந்த சந்திச்சது நீங்க இவ்வளவு பணம் யார் சொன்னார்? நாங்க எதுக்கு பதஷ்டப்படுறோம்? எங்களுக்கு பதஷ்டம் எந்த நாய் சொல்லுச்சு? எங்களுக்கு எதுக்கு பதஷ்டம்? சும்மா இருங்க. பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப உங்களுடைய வாதங்களை காரசாரமாக மக்களுக்கு விளங்கும்படியாக வைத்தமைக்கு மிகுந்த நன்றி.